வணக்கம் நேயர்களே, ராஜயோகம் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்க பிரீத்தி சுரேஷ். நம்ம ராஜயோகம் டிவியில் தினம் தினம் புது புது ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கும் ஒரு தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த தகவல் சொல்கிறதுக்காக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான, ரொம்ப பிடித்த ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நமக்காக காத்துட்ருக்காரு. அவரை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு முக்கியமான டவுட்டு சார். நம்மள எல்லாருமே கனவு காணுங்கள், உங்கள் ஆசை நிறைவேறணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்துல் கலாமையா கூட சொல்லியிருந்தாரு. ஆனால் நிறைய பேரோட கனவுகளே அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளாக இருக்குது. சில பேர் தூங்கி எழும்போதே பார்த்தீங்கன்னா, என்ன ஏதோ ஒரு வனவிலங்கு, யானையோ பாம்போ கரடியோ ஏதோ ஒரு விலங்கு துரத்துனா மாதிரி இருக்குது, ரொம்ப பதட்டமாக இருக்குன்னு எழுந்திரிச்சு அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, என் கனவுல குலதெய்வம் வந்திருக்கு, என்னை திட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கனவுகள் வர்றது நம்ம வாழ்க்கையில் நடக்க போகிற ஏதோ ஒரு விஷயத்தோட அறிகுறியா? அதை நம்ம எப்படி பார்க்கணும்? பொதுவாகவே அறிவியல் ரீதியாக ஒரு மனுஷால் எந்த விஷயத்தை அதிகமாக சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த விஷயம் கனவுல வரும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஒருவருக்கு பணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அதிகமாக இருந்துன்னு வைங்களே, ஆசை அதிகமாக இருந்துன்னு வைங்களே, சதா நேரமும் அந்த பணத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய அமைப்பு இருந்துன்னு வைங்களே, கனவுல கூட கட்டுக்கட்டாக பணம் வரக்கூடிய சூழல் வரும் அப்படிங்கிறது மனோ இயல்பாக இருக்கக்கூடிய அமைப்பில் கனவு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது, சொப்பன சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. இந்த சொப்பன சாஸ்திர ரீதியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே கனவுல கடவுள், அதாவது தெய்வங்கள் காட்சி தருவது மிக மிக நல்லதாக சொல்லி வச்சுருக்குது. எந்த மாதிரி எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் உங்களுக்கும் ஒரு காலம் இருக்குது, இந்த கஷ்டத்தில் மீண்டு வர முடியும், கவலைப்படாதே அப்படிங்கிற ஆறுதலை குலதெய்வம் நமக்கு சொல்ல மாதிரி. சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு எவ்வளவோ சொந்த பந்தம் இருக்குது, என்னை சுற்றி நிறைய பேர் இருந்துகிட்ருக்குறாங்க, எனக்கு யாருமே உதவலை, இந்த உலகத்தில் நான் அனாதியாக இருக்கிறேன், நாதியத்து இருந்துகிட்ருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு கவலைப்படுறாங்க இல்லையா. அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு குலதெய்வம் வைங்களே, உனக்கு நான் இருக்கிறேன், கவலைப்படாத. இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி பேர் இருந்தால் கூட, யாருமே உங்களுக்கு நாடி உதவி செய்யாமல் இருந்தால் கூட, உங்களுடைய தெய்வமாகிய நான் இருக்கிறேன், கவலைப்படாதீங்க, உங்களுடைய குடும்பத்தை கரை சேர்த்துக்கிறேன், அப்படியே கரை சேர்த்துறேன், காப்பாற்றுங்கிற விஷயத்தை வாயில் சொல்லாமல் கனவுல காட்சி தரக்கூடிய அமைப்பு குலதெய்வத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது. பொதுவாகவே எந்த ஒரு தெய்வம் கனவுல வந்தால் கூட உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே நம்பலாம். பெண் தெய்வம் கனவுல வந்தது அப்படின்னா, பெண்கள் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெல்லக்கூடிய தகுதியை மிகுதியாக கொடுக்கும். அதுவே ஆண் தெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கனவுல காட்சி கொடுத்தது அப்படின்னா, ஆண்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய, வாழ்க்கை துணைவன் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய, வம்பு பேசக்கூடிய கணவர் அன்பாக பேசக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வந்துட்டு இருக்கும். அமைதியான தெய்வம் அப்படிங்கிறது காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், திரௌபதி அம்மன், இந்த மாதிரியான தெய்வங்கள் உங்களுடைய கனவுல காட்சி கொடுத்தது அப்படின்னா, சத்தமில்லாத வகையில் நித்தமும் சாதனை செய்யக்கூடிய மிகப்பெரிய திறமை உங்களுக்கு மிக மிக அருகிலேயே கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய கனவுல ஆக்ரோஷமான தெய்வம் இருக்கும் இல்லையா, அதில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரணகாளி அம்மன், பத்திரகாளி, இந்த மாதிரியான தெய்வங்கள் உங்கள் கனவுல வந்தது அப்படின்னா மிகப்பெரிய எதிர்ப்புகளை, அதாவது எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்தால் கூட அந்த எதிர்ப்பை சாதகமாக லாபமாக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத விட அந்த எதிர்ப்புகளை எதிர்த்து முறியடிக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறதாக நீங்கள் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை. ஆண்களுடைய கடவுளை எல்லை சாமி அல்லது எல்லை தெய்வம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான தெய்வம் கனவுல வந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிறந்த ஊரில் மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடியது, எல்லை விட்டு எல்லை தாண்டக்கூடிய, அதாவது இருக்கிற ஊர்லேருந்து வெளியூர் அல்லது வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை அந்த அமைப்புகள் சகாயமாக கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பொதுவாக கனவுல யானை வந்தது அப்படின்னா அது நல்லது அப்படிங்கிறது. அதாவது எக்கணமும் முக்கணமும் நற்கணங்களை அருளக்கூடிய விநாயகருடைய அருள், விநாயகருடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயகர் உங்களுக்கு அருள் பாலிப்பார் அப்படிங்கிறத இந்த கனவுல வரக்கூடிய ஒரு சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி கனவுல பார்த்தீங்க அப்படின்னா நீர் அருவி, நீர் வீழ்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நீர் வீழ்ச்சி கனவுல வந்தது அப்படின்னா நிறைய சம்பத்துக்கள் சேரக்கூடிய தகுதி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பலாம். இது எல்லாத்துக்கும் மேலே அதாவது கனவுல சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய கடல் கனவுல வந்தது அப்படின்னா கடல் அளவு சம்பாத்தியம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு நிறைய சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அளவுக்கு தொழில் ரீதியான வகையில் வேறான மாற்று சிந்தனைகள் உருவாகுங்கிற விஷயத்தை நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஆக வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவங்களுக்கும் நஷ்டப்பட்டவங்களுக்கும் இந்த கனவுல காட்சி தரக்கூடிய தெய்வங்கள் மூலமாக கை கொடுத்து உதவக்கூடிய அல்லது தன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு கை கொடுத்து வாழக்கூடிய ஒரு தகுதியை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த கனவுகள் நமக்கு நிஜமாக்குகிறது அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி கனவுகளில் பிரபல்யமான மனுஷால கனவுல பார்த்தோம்னு வைங்களேன், பிரபல்யமானவங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விஐபி அல்லது விவிஐபின்னு சொல்லுவீங்க இல்லையா,
உங்களை பொறுத்தளவுக்கு திரைப்பட சம்பந்தப்பட்ட வகையில் யார் முன்னணியில் இருக்கிறாங்களோ அவங்க பிரபல்யம் நினைப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளவர்களை கூட கனவுல பார்க்கும் பொழுது உங்களுடைய பிராபலங்கள் குறையும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாக நம்பலாம். அதே மாதிரி அரசியல்வாதி அப்படிங்கிறது வந்து நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசினா கூட அந்த அரசியல்வாதி சம்பந்தப்பட்ட பிரபல்யங்களை வந்து கனவுல காணும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்குது. இருக்கிற ஏரியாவில் ஒரு தகுதியோடு மிகுதியோடு அதிகாரத்தோடு வளம் வரக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் உறுதியாகவே நம்பலாம். சூப்பர் சார். ஸோ கனவுகளால் என்னென்ன அறிகுறிகள், கனவு வர்றதால நமக்கு வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுதுங்கிறத ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னதுக்கும் நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க உங்களில் பல பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கீழே டிஸ்பிளேல வர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் சாரை நேரில் வந்து பார்க்கலாம். அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான், அதாவது முன்பதிவு செய்கிறதுக்கு மட்டும்தான் அந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ராஜயோகம் டிவியில் பார்த்தீங்கன்னா புத்தம் புது ஆன்மீக தகவல்கள், மாத பலன்கள், தின பலன்கள்னு பல விஷயங்கள் வந்து உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என்ன போன்ற விஷயங்கள் தாண்டி ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன போன்ற எல்லா தகவல்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.